ரெண்டு பேரும் அங்க போய் விளையாடுங்க. ரெண்டு பேரும் எங்க போறீங்க? எனக்கு இது ரெண்டுமே வேணும். அந்த இருவரும் போத்ன்னு யூஸ் பண்றோம்ல, அதுக்கு ஹிந்தியில என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க. இந்த போத் அப்படின்றதுக்கு ஹிந்தியில தோனோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் விளையாடுங்க அப்படின்னு நம்மளோட எங்கர் ஏஜ்ல இருக்கவங்களை சொல்லும் போது உங்க எங்கர் தானே, அதனால தும் தோனோ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வேர்புமே எங்கராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தும் தோனோ உதர் ஜாக்கே கேலோ, நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி. கேலோன்றதே யூஸ் பண்ணிக்கலாம், கேலியை யூஸ் பண்ணணுன்ற நீட் கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றது ரெண்டு பேருமே சின்ன பசங்கன்றனால. இப்ப இதே இது நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்ட்டு நம்மளோட வயசுல கூட இருக்கவங்கள பேசுறோம்னு வச்சுக்கோங்க. சோ அதுக்கு ஆப் தோனோ அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஆப் தோனோ கிதர் ஜாத்தே ஹே, நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு ஆப் தோனோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். தேர்ட் சென்டென்ஸா எனக்கு இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது நான் லிவிங் திங்ஸஸை யூஸ் பண்றோம். தீஸ் டூ அப்படின்ற மாதிரி லெட்டர்ல வருது, தீஸ் போத் அப்படின்ற மாதிரி லெட்டர்ல வருது. ஸோ இதுக்கு ஏதோனோ வேதோனோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இவைகள் இரண்டும் அவைகள் இரண்டும் அப்படின்ற மாதிரி ஏதோனோ இல்லைன்னா வேதோனோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போலாமா, வி போத் அப்படின்றதுக்கு என்ன வரும்ன்றத கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ காட் திஸ் டாபிக். தேங்க்யூ. தன்யவாத்.